அதே மாதிரி தான் நேற்று அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த போரை நாங்கள் ஏறக்கட்டுறோம், வைண்டிங் டவுன், பல எங்களுடைய இராணுவ இலக்குகளை நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல சமிஞ்சைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை அமெரிக்காவுக்கு கூட கிடையாது. அதுதான். ஏன்னா எண்ணெயோட விலை நிறையா ஏறிட்டுருக்கு. 53% ஒரு பேரலுடைய எண்ணெய் விலை கூடிடுச்சு. அமெரிக்க பயனாளிகள் அங்கே ஒரு 35 கோடி அமெரிக்கர்கள் இருக்காங்க. அத்தனை கோடி கார் இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் இந்த பெட்ரோலை, எண்ணெயை நம்பியிருப்பவர்கள். அங்கே ஒரு 20% அந்த எண்ணெயோடைய விலை உயர்ந்துருச்சு. அது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கான அவருடைய வேறு என்ன இலக்குகள் இருக்க முடியும்? அவங்களுடைய கடற்படையை அழிக்கணும். அதை ஏறக்குறைய பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய வான்வழி, வான்படை, அதையும் விமானப்படை, அதையும் ஓரளவுக்கு அழிச்சிட்டாருன்னு தோணுது. அவங்களுடைய எரிவிசை ஏவுகணைகள், உற்பத்தி தளங்கள், சேமிப்பு கிடங்குகள், அதையெல்லாம் அழிச்சிட்டு தான் சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா அவையெல்லாம் பூமிக்கு கீழே இருக்கிறது. அதை 5000 பவுண்டு, 2000க்கு மேலே கிலோகிராம் உள்ள ஒரு குண்டை போட்டு அதை பண்ணணும். அதை பண்ணதா சொல்கிறாரு.